அழுகி போன தர்பீஸு வெளியில் மக்கள்கிட்ட அடி வாங்குறானோ இல்லையோ, இந்த வீட்டுக்குள்ள ஃபேமிலி ரவுண்டில் வரக்கூடிய ஃபேமிலி கிட்ட அடி வாங்க போகிறான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. தான் மேலே எல்லா தப்பையும் வச்சுக்கிட்டு அடுத்தவங்களை இது எக்ஸ்போஸ் பண்ணுறாரு அப்படின்னு நம்மளால் எடுத்துக்க முடியாது. அடுத்தவங்க மேலே இருக்கக்கூடிய வன்மத்தை எப்படியெல்லாம் கொட்ட முடியுமோ அப்படி கொட்டிக்கிட்டு இருக்கா. அப்படி நடந்தது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த டாஸ்க்குள்ளே என்ன நடந்துச்சு, அப்போ எதனால் அந்த தர்பீஸ் தூக்கி போட்டு போனால் அதுக்கான காரணம் என்ன, எல்லாமே இப்போ தான் நடந்து முடிஞ்சுது. இதில் சம்மந்தமே இல்லாமல் கனியை போட்டு பொழகிறன்ற பேரில் இவன் தான் எக்ஸ்போஸ் ஆகிக்கிட்டு இருக்கான். கனி ஆல்ரெடி எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. இப்போது ஒன்றும் இல்லை, நம்ம நடந்த விஷயங்களை அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோமா. தர்பீஸுக்கு இந்த ராஜா அப்படிங்கிற அந்த போஸ்டிங்கை எடுத்துட்டாங்க. நேற்று ராஜாவாக இருக்கும்போது தான் இவன் அந்த பெண்களுக்கு தாய்மாமன், ஓகேவா. இப்போ அந்த ராஜா அப்படிங்கிற அந்த போஸ்டிங் எடுத்து பார்வதி கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த தாய்மாமன்லாம் கிடையாது. தாய்மாமனாகவே இருந்தாலும் அவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைத்துறை அமைச்சர் மட்டும்தான். அந்த தர்பீஸ் ராஜாங்கத்தினுடைய ராணியாக பார்வதி இருக்காங்க. அடுத்து முடிசூடக்கூடிய இளவரசியாக வியானா அவர்களும் அரோரா அவர்களும் இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே இளவரசிகள், அந்த நாட்டினுடைய இளவரசிகள். பிக் பாஸ் கிளியராக ஒரு வார்த்தையை காலையில் சொன்னார், அயராக்கியை ஃபாலோ பண்ணுங்க. அயராக்கியை ஃபாலோ பண்ணுறீங்கன்றதுல கூட அயராக்கியை மதிக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. நமக்கு மேலே யார் இருக்காங்களோ அவங்கள மதிக்கணும். ஸோ படிநிலைகள் இருக்கும்ல, அரசிக்கு கீழே ராஜகுரு, ராஜமாதா, இளவரசி, இளவரசர், அதுக்கப்புறமா அமைச்சர் வருவார், படைத்தளபதி வருவார், அதுக்கப்புறமா கீழே இருக்கக்கூடிய சேனைகள், மக்கள், இப்படி தான் போகும். இதுதான் ஹையரார்கி, ஓகேவா. இப்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கானா வினோத்துக்கும் தர்பீஸுக்கும் ஆகாதுன்றது நமக்கு நல்லாவே தெரியும். காலையிலேயே நீங்கள் ஜியோ ஹாட்ஸ்டாரில் அந்த ப்ரோமோ போட்டிருப்பான் பாருங்கள். நான் சொன்னேன் இல்லையா, வினோத்தை தள்ளி விடுறான்னு சொல்லிட்டு அது நடந்திருக்கும். இது இந்த டாஸ்க் ஆரம்பித்த உடனே ரெண்டு பேரும் கலாச்சிக்கணும். இவர் யம தர்மராஜா மாதிரி இருக்காரு, இந்த கதையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்படி தான் இருக்கான், அந்த விக்கெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படி தான் உண்மையுமே இருக்கான். ஸோ இது கானா வினோத் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. எப்போது பார்வதி நடந்து வரும்போது, இந்த பல்லக்கில் தூக்கிட்டு வரும்போது, அப்போ இவன் என்ன சொல்கிறான், நின்றுக்கிட்டு கரிச்சட்டி வாயா, தீஞ்ச வாயா அப்படின்னு காக்கா வாயாவோ என்னென்னமோ சொல்கிறான். இவன் திவாகர் இவரை சொல்கிறான், கானா வினோத்தை சொல்கிறான், இவனமோ பெரிய ஆணழகன் மாதிரி கரிச்சட்டி வாயா, அந்த வாயா, இந்த வாயான்னு என்னென்னமோ சொல்கிறான். இதை பேசிகிட்டே இருக்கிறாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது அரோரா, இந்த இடத்துல அரோரா மேலே தப்பே இல்லை. அந்த பொண்ணு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லிச்சு, அமைதியாக இருங்கன்னு மட்டும்தான் சொல்லிச்சு. அமைதியாக இருங்கன்னு சொன்ன உடனே இவன் அரோராவே நீ சுமாரு, எல்லாம் எனக்கு தெரியும், நீ சொல்லாத, வாய மூடு அப்படின்ட்டான். இங்கே ஒரு டாஸ்க் நடக்குது. அந்த டாஸ்கில் எல்லாருக்கும் ஒரு ரோல் கொடுக்கப்பட்டிருக்கு. நீ ஒரு அமைச்சர், அந்த பொண்ணு இளவரசி, எதிர்நாட்டு ஆட்களும் நிற்கிறாங்க. அத்தனை பேர் முன்னாடி நீ ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கணும் போது அந்த நாட்டினுடைய இளவரசியாக அரோராவுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அமைதியாக இருங்கன்னு சொல்கிறதுக்கான அதிகாரம் இருக்குது. அமைதியாக இருங்கன்னு சொன்னதுக்கு இவன் அதாவது ஒரு அமைச்சர் இளவரசியை கத்துறாரு. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும், ஓகேவா. அதுக்கு எந்த விதத்திலும் எங்கேயுமே ரைட்ஸ் கிடையாது. அமைச்சர் இளவரசிக்கு கீழே தான், ஓகேவா. எப்படிப்பட்ட அமைச்சராக இருந்தாலும் அப்படின்னு ஒரு இளவரசியை பேசுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. இதை ஃபஸ்ட்டு எல்லாரும் பேசிக்காக புரிஞ்சுக்கணும். இவன் பேசிட்டானா, பேசின பிறகு அந்த விஷயம் தான் பஞ்சாயத்துக்கு வருது. எனக்கு அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மன்னிப்பு கேட்க சொல்லும் பொழுது முதல்ல பார்வதி பயங்கரமான முட்டு கொடுக்குறாங்க திவாகருக்கு. ஏன்னா பார்வதிக்கு தேவை, திவாகர் தேவை. எதுனாலும் திவாகர் தனக்காக நிற்பார் அப்படிங்கிறதுனால திவாகரை விட்டு கொடுக்கவே கூடாது. முதல்ல இது பெண் ஆட்சி நடக்குதுன்னு இதே பார்வதி சொல்கிறாங்க. உங்களுடைய தங்கச்சி, உங்களுக்கு அடுத்து வரப்போகிற அந்த நாட்டினுடைய ராணி, அவரை ஒரு மந்திரி, ஒரு அமைச்சர் வாய மூடுன்னு சொல்கிறாரு. அங்கேயே முடிஞ்சு போச்சு. நீங்கள் விசாரணையே பண்ண தேவையில்ல, மந்திரியாக அமைச்சராக மன்னிப்பு கேட்க சொல்லணும். ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய பர்சனல் பாண்டிங்கை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம பேசுவோம். முதல்ல அரோராவை தான் திட்டினாங்க பார்வதி. அப்படி ஒருத்தர் உருவகேலி செய்யும் போது நீ என்னுடைய ரத்தம் நீ கேட்கக்கூடாதா? அதுக்கும் அரோரா ஒரு பாயிண்ட் வச்சுருக்காங்க. நான் அவங்கள போய் பேச முடியாது, என் நாட்டினுடைய அமைச்சரை அமைதியாக இருங்கன்னு தான் நான் சொன்னேன், நான் தப்பாக சொல்லலையே. அதனால் நான் அவர் பாடி ஷேமிங் பண்ணுறதை நான் ஆதரிக்கிறேன்னு அர்த்தம் கிடையாது. இப்போது ஒன்றே ஒன்றுங்க, இப்போ திவாகர்
கானா வினோத் சொல்கிறாரு தப்பு, திவாகர் மறுபடியும் சொல்கிறாரு தப்பு, அங்கே சரியாக போச்சு, அவ்வளோதான். 2 பேர் மாறி மாறி பேசிக்கிறாங்க. இது வந்து பேசி 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 ஒரு கட்டத்தில் எங்கே வந்து நிற்கிதுன்னா, திவாகர் வந்து மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா கனி அவர்கள் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிகிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்க ராஜமாதா இல்லையா, ராஜமாதாவாக இருக்கும் பொழுது அவங்க வளர்த்த பெண்ணை ஒரு அமைச்சர் வந்து அவதூறாக பேசும்பொழுது அவங்க வந்து கேட்குறாங்க. இதை நான் டாஸ்காக மட்டும்தான் பார்க்குறேன், நான் பர்சனல் கனியாக நான் பார்க்கல, டாஸ்காக மட்டும்தான் பார்க்குறேன். அதில் வந்து ஒரு ராஜமாதாவின் கடமை, அதை அவங்க செய்கிறாங்க. மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க, அரசிக்கு வந்து புரிய வைக்கிறாங்க. உடனே இவங்களும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம பார்வதி வந்து ஒரு தீர்ப்பை சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் உங்களை பாடி ஷேமிங் அவங்க பண்ணாங்களும் நீங்களும் திரும்பி பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பண்ணாமல் இருந்ததா கூட பரவாயில்ல, என்னுடைய தங்கச்சி உங்களை அமைதியாக இருங்கன்னு மட்டும்தானே சொன்னால், அதுக்கு நீங்கள் எல்லாரும் முன்னாடி அந்த மாதிரி பேச தப்பு, மன்னிப்பு கேளுங்க அப்படின்ற ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. அதனால் எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுட்டு நான் வந்து இது பண்ண மாட்டேன், அது பண்ண மாட்டேன், நான் வந்து நீ ஒன் சைடாக இருக்க, எவ்வளோ வார்த்தைகள், அவ்வளோ வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு பார்வதி ஏன் சும்மா இருக்காங்க? திவாகர் தேவை. அவங்க என்ன முடிவு எடுத்திருந்தாங்கன்னா, நீங்கள் மன்னிப்பு கேளுங்க, உங்களை வந்து அவங்க பாடி ஷேமிங் பண்ணதுக்கு நாங்கள் போர் தொடுக்கிறோம் அப்படின்னு அவங்க டாஸ்க்குள்ளே தான் ப்ளே பண்ணுறாங்க. ஆனால் இந்த காண்டாமிருகத்துக்கு அமைச்சராக இருக்கிறது பிடிக்கல, மன்னராக இருக்கிறது மன்னர்லேருந்து நம்மளை தூக்கிட்டாங்களேன்ற காண்டு, ப்ளஸ் பார்வதி வந்து எப்படி என்ன சாரி கேட்க சொல்லலாம்? இவனுக்கு மண்டைக்குள்ளே முழுக்க வந்து பீ தான் இருக்குது. அவனுக்கு என்னன்னா ஆணாதிக்கம். நான் எதுக்கு ஒரு பொண்ணுக்கிட்ட போய் சாரி கேட்கணும்? இவன் ஓயின்னு பேசிட்டு அரோரா சாரி கேட்கணுன்றான். கேட்டால் இவங்க வந்து பேசுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஒருத்தர் என்னை திட்டும் போது நான் திரும்ப பேசுறதுக்கு, அவங்க குறுக்கில் வந்து பேசுறதுக்கு அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? அவங்கள மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள். கேரக்டர் தெரிஞ்சு தான் பேசுகிறான்னா இவனுக்கு மண்டைக்குள்ளே எதனா இருக்கா? அதான் பீ தானே இருக்குது. அப்போ வந்து அவன்கிட்ட இருந்து நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும்? ஓகேவா, இது நடக்குதா? என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டான். அதுக்குள்ளே அரோரா வந்து உன்னைத்தான் எல்லாரும் வேலையை செய்ய மாட்டேன்னு சொல்லி குத்துறாங்க, நீ அடுத்த வாரம் போயிடுவேன், அங்கே போயிடுவேன், இங்கே போயிடுவேன், டாஸ்க்கை தாண்டி பர்சனலாக போய் அட்டாக் பண்ணுறது. அப்போ வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, இவன் முன்விரோதத்தின் காரணமாக அரோரா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்றான். அந்த முன் விரோதம் என்ன தெரியுமா? இந்த காஜி பிடிச்ச காமா பையன் காலையில் போயிட்டு இந்த பிரித்து விட்டாங்கல்ல, இளவரசி அதாவது ராணியை மாற்றிட்டாங்க, பார்வதியை மாற்றிட்டாங்க. வியானாவும் அரோராவும் உட்காந்து ஒரு பாட்டு எழுதிட்டு இருக்காங்க ப்ரெசென்ட் பண்ணதுக்கு. நல்லாவே பேசுகிறாங்க இன்றைக்கி 2 பேரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இன்ட்ரொடக்ஷனில் அரோரா வந்து நல்லா பேசுனாங்க, வியானாவும் பேசுனாங்க. அப்போ எழுதிட்டு இருக்கும்போது இந்த காண்டா மிருகம் உள்ளே போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தாய்மாமன் கூப்பிட்றேன் வா, எனக்கு வந்து ஏதோ ஊட்டி விடு நம்ம சொல்லியிருக்கான் போல். அதுக்கு அரோரா என்ன சொல்லியிருக்காங்க, நான் என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன், எது கூப்பிட்றீங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவன் காண்டாகி வந்துக்கிட்டு இருக்கான். இதுதான் முன்விரோதமா? இதில் என்னடா முன்விரோதம் இருக்குது? உன் அரிப்புக்கு அந்த பொண்ணை நீ கூப்பிட்டுருக்க, அந்த பொண்ணு வரலன்னு சொல்லி மறுத்து இருக்கு. இதில் என்ன முன்விரோதம் இருக்குது கானா, அதாவது அரோராவுக்கு நம்ம திவாகர் மேலே? இப்படி ஒரு பிட்டை எடுத்து போட்டான். கனி அவர்கள் ராஜமாதா கேரக்டரை பண்ணுறாங்க. ஓகேவா, எல்லாருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் கொடுக்கப்பட்டிருக்கு, அவங்க கேரக்டரை அவங்க ப்ளே பண்ணுறாங்க. அங்கே வந்து இன்னைக்கு வந்து தளபதிக்கு ஒரு பவரும் கொடுக்கப்பட்டிருக்கு. யாராச்சும் அரசை எதிர்த்து பேசினானா அவங்கள வந்து நீங்கள் கைது பண்ணி சிறையில் போடலாம், அவங்க வாய்க்கு டேப் ஓட்டலாம், தூய தமிழ் பேசலை செந்தமிழ் பேசலைன்னா டேப் ஓட்டலாம். இது தளபதிகளுக்கான ஒரு அங்கீகாரம், அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ். அவங்க வந்து சொல்கிறாங்க ஜெயிலில் போடணும் அப்படின்றாங்க. இவர் வந்து ரொம்ப ஓவராக பேசுகிறாரு, இவரை உடனே ஜெயிலில் போடணும் அப்படின்றாங்க. அப்போ ஆரம்பிக்குது இந்த பிரச்சனை. வெளியில் போயிட்டு கனி அவர்களை சம்மந்தமே இல்லாமல் கனியை போயிட்டு திட்டிக்கிட்டு இருக்கான். கேமராவில் போய் பேசுகிறான், எல்லாத்தையும் கழட்டி போட்டான், அங்கேயே பேண்டெல்லாம் கழட்டி போட்டான். இந்த கஜினி போல சீனை நடிக்கிறேன்னு சொல்லி வாயில் எச்சு ஊற்றி, எப்பா எனக்கு நினைக்கும் போது எனக்கே கொமட்டுது. அதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு கேவலமான வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கான். கனியை போயிட்டு கேமராவில் கோல் முட்டி அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசுகிறான். அப்போ வந்து இவங்க கோவப்பட்டு கேட்குறாங்க, என்ன எப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்க சிரிச்சு தான் இருந்தாங்க, ரிப்பீட்டடாக அவன் சொல்லிகிட்டே இருக்கான், உங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு சமையல் கட்டை வச்சு ஓட்ட முடியாது, அது பண்ண முடியாது, இதை பண்ண முடியாது. திவாகரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அவரை யாராச்சும் ஒரு குறை சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல் வாரத்தில் நீ இது பண்ணீங்க, 2வது வாரத்தில் நீ இது பண்ணீங்க, 3வது வாரத்தில் நீ இப்படி பண்ணீங்க, 4வது வாரத்தில் நீ அவனை சொன்னீங்க அப்படின்னு முதல் நாளில் இருந்து எடுத்து பேசுவான். இன்னைக்கு என்ன கதையோ அதை தான் பேசணும். நீ கேரக்டரில் இருக்கிறன்னா கேரக்டர் தான் பார்க்கணும். கேரக்டரை விட்டு தனியாக போய் அதாவது பர்சனலாக அட்டாக் பண்ணுறது. அப்போ இவங்களும் கோவப்படுறாங்க, என்ன இந்த மாதிரி பேசுனீங்கன்னா உங்களுக்கு மரியாதை கெட்டுறோம்
அப்படின்றாங்க. அவன் பதிலுக்கு உங்களுக்கு மரியாதை கட்டுறோம், இப்படி உங்களுக்கு மரியாதை கட்டுறோம் அப்படின்றான். என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது, அவர் எவ்வளோ பொறுமையாக காலையில் சொன்னார், இந்த டாஸ்கில் சண்டை போடாதீங்க ஒழுங்காக விளையாடுங்கன்னு சொல்லி. கொஞ்சம் கூட வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பே இல்லை, ஒரு ஒரு ரிசீவிங் மனப்பான்மை இல்லை. கனி ஒரு வார்த்தை சொன்னாங்க, அவர் மண்டைக்குள்ளே போகவே மாட்டுது. பார்வதி எவ்வளோ முட்டு கொடுக்குறா தெரியுமா இந்த திவாகருக்கு. அவன் திவாகர் தேவைன்னு சொல்லி ஒரே பாயிண்ட்டுங்க, நீங்கள் தான் ராணி, உங்களுடைய தங்கச்சி, உங்கள் தங்கச்சி வந்து உங்களுக்கு ஈக்குவலான ஒரு பவர் உடையவங்க. ஒரு நாட்டின் இளவரசிக்கு எவ்வளோ பவர் இருக்குது, அந்த இளவரசியை ஒரு அமைச்சர் வந்து வாய மூடுன்னு எல்லாருமோட பேசுறது. நான் கேரக்டராக பேசுகிறேன், மறுபடியும் சொல்கிறேன், நான் டாஸ்காக பேசுகிறேன். தப்பு இல்லையா? இதில் ஒரு முடிவு எடுக்க முடியாதா பார்வதினால்? அப்போ நீங்கள் பார்வதி டாஸ்கே விளையாடல, நீங்கள் அப்போ கூட திவாகரன் தான் நீங்கள் நிற்கிறீங்க. அவ்வளோ தூரம் மற்றவங்க எல்லாருமே உங்களுக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்ததுனால தான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்வதி சொல்கிறாங்க. பார்வதி சொல்லும்போது கேட்டானா அந்த குண்டை? கேட்கலல்ல. அப்போ பார்வதி என்ன பண்ணணும்? தைரியமான ஒரு முடிவு எடுத்துருக்கணுமா இல்லையா? உங்களுக்கு அரசவையில் இடம் இல்லை போங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல. வேற யாராச்சும் இருந்தால் பார்வதி சொல்லுவாங்களா இல்லையா? அப்போ இதுக்கு பேர் என்ன? இது வந்து யாராச்சும் தடுத்து நிறுத்தணுங்க. ரொம்ப பர்சனலாக போய் இந்த ஆள் பேசிக்கிட்டு இருக்காரு. இது கனின்னு இல்லை, உடனே கனிக்கு பிஆர்ன்னு சொல்லாதீங்க. யாருக்கிட்ட இருந்தாலும் இந்த திவாகர் இப்படி தாங்க பழகிறான். ஏன் அரோராவை தூக்கிட்டு சுற்றும் போது, அவளை போய் கொஞ்சும் போது, அவர்கிட்ட போய் முத்தம் கேட்கும் போதெல்லாம் தெரிலையா? அப்போல்லாம் அவள் வந்து இனிக்கிறாளா? இப்போ இவனுக்கு வந்து இவன் செய்யறதுக்கு தலையாட்டினா அவங்க நல்லவங்க, இவன் செய்யறது வந்து தப்புன்னு சொன்னால் அவங்க கெட்டவங்களா? அப்போ இங்கே பிரச்சனை யார்கிட்ட இருக்குது? இந்த குண்டங்கிட்ட தான் பிரச்சனை இருக்குது, மற்றவங்க கிட்ட கிடையாது. ஸோ மக்கள் நீங்கள் தான் பார்த்து ஒரு முடிவு எடுக்கணும். இப்போ திவாகருக்கு வந்து ஓட்டு போடலை, ஓட்டு வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் பார்த்துக்கோங்க, இந்த மாதிரியான ஆட்களை நீங்கள் வளர்க்குறதுனால அவன் அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறான். மக்கள் பார்க்குறாங்க, கடவுள் பார்க்குறாங்க, அது பார்க்குறாங்க, இது பார்க்குறாங்க. இவன் மேலே தப்பே இல்லாத மாதிரி எப்படிங்க ஒருத்தனால பேச முடியும்? ஸோ இதை பார்க்குற மக்கள் நீங்கள் உங்களுடைய முடிவை சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் கூட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.